ஐஸ்வர்யா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஐஸ்வர்யாவை. அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கா, எப்படி வேர்க்குது பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. ஏசியில் கூட வேர்க்குது அப்படின்றாரு. இல்லை எனக்கு இப்போலாம் அப்படி தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஒரு டாக்டர் வராங்க. நீங்கள் தான் டாக்டரான்றாங்க. இல்லை நான் அவங்களோட அசிஸ்டன்ட், அவங்க வர டைம் ஆகும் அப்படின்னோடனே வாங்கத்த போயிடலாம் இங்கேருந்து, அவங்க வர டைம் ஆகுமா பாருங்கள், உங்களை மதிக்கல அப்படின்னு நம்மளாம் சொல்லி விடுறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ ரொம்ப சீனை போடாத புரியுதா, அம்மா இங்கே தான் இருப்பாங்க, நானும் இங்கே தான் இருப்பேன், வந்துட்டோம் டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்கிறாரு. அதனால் ஐஸ்வர்யா தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து மகா வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நிறைய பேர் வந்து மாதர் சங்கத்துலேருந்து வராங்க. நாங்கள் இந்த மாதிரி வந்து மாதருக்கு வந்து கொடுமை வந்து நடந்தால் அதை விடவே மாட்டோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து உங்கள் மருமகளை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, உங்கள் குலப்பெருமை, உங்கள் வீட்டு பெருமை எல்லாத்தையும் தெரிஞ்சு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பண்ணுறது தெரியுமா, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி வந்து பண்ணவே மாட்டாங்க. ஒய்ஃப்க்கு உதறதுக்காக அவர் வந்து மண்ணிலே இறங்கிட்டாரே, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பையன் கிடைக்க அந்த பொண்ணு இல்லை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி. ஆமாங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி வீடு கிடைக்க, இந்த மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்க வந்து எல்லாரும் ஆளுங்களாம் கிடைக்க, அதே மாதிரி என் வீட்டுக்காரர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பொழுதுகிட்டே போகிறாங்க. அடுத்து வந்து அதுக்கு தாம்மா நாங்கள் பாராட்டத்துக்காக வந்திருக்கோம், இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படிங்க, உங்களை மாதிரி வந்து ஆண்கள்லாம் அப்படி சொல்லவே கூடாது, நீங்கள்லாம் வந்து எல்லா வெளி உலகத்துக்கெலாம் தெரியணும், மீடியாஸ்க்கெலாம் தெரியணும், அப்போ தான் நிறைய பேர் திருந்துவானுங்க, எல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க ஒய்ஃபை, அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நல்லா வந்து விட்டு கொடுத்து குடும்பத்துக்காக இவ்வளோ செய்கிறீங்க, ஒய்ஃப்காக எவ்வளோ செய்கிறீங்க, இதெல்லாம் வந்து எந்த ஃபேமிலியில் நடக்கும், எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, உங்களை நினச்சி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து சால்வை போற்றி விடுறாங்க, கௌரவப்படுத்துகிறாங்க. உடனே வந்து வாங்க போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து வந்து போஸ் கொடுக்க வைக்கிறாங்க நம்ம மகா. இதோடு முடியுது.